ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற அந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஆல்ரெடி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்து அதோட சொல்யூஷனும் போட்டு நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஸ்லைடிங் விண்டோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு மீடியம் கொஷின். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதோட சொல்யூஷனோட லிங்கோட ஃபுல் வீடியோ லிங்கோட இந்த ஷீட் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது உங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு. ஸோ வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கொஷின் பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். அதாச்சும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கேரக்டர் ரிப்பீட் ஆகாமல் கண்டுபிடிக்கணும். அதாச்சும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிறேன், ABCD B அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன, 5 கரெக்டா? ஆனால் இதில் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எல்லா கேரக்டரும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ABCD சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் CDB சொல்லலாம். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். ABCD வரைக்கும் எல்லாமே யூனிக்கான கேரக்டர்ஸ். அதாச்சும் A யூனிக் கேரக்டர், B யூனிக், C யூனிக், D யூனிக். ஆனால் திரும்பி B வரதுனால இதை வந்து சேர்க்க முடியாது அந்த லென்த்தில். ஸோ நமக்கு வந்து இந்த 4 கேரக்டரும் சேர்ந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஒரு பாசிபிள் ஆன்சர். இதோட லெங்த் வந்து என்ன, இதோட லெங்த் வந்து ABCDயோட லெங்த் வந்து 4. இன்னொரு பாசிபிளான சொல்யூஷன் என்ன, AB. ஆனால் AB வந்து லெங்த் வந்து 2 தான் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இன்னொரு பாசிபிளான ஆன்சர் என்ன, CDB எடுத்துக்கலாம். CDBயில் வந்து எல்லாமே யூனிக்கான கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதோட லெங்த் வந்து 3. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கேரக்டர் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது வந்து ABCD. ஸோ அது வந்து 4ன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சப்ஸ்ட்ரிங் தான், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே லீஸ்ட்டாக நம்மளோட ஆன்சர் வந்து 1 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் இருந்தாலே போதும், அதுவே ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அது எப்படி சால்வ் பண்ணுறது, இன்ட்யூஷன் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ABCAB அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு 3 தான் வரணும் அப்படின்னு. ஒன்று ABC நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை CAB நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே யூனிக்கான கேரக்டர்ஸான சப்ஸ்ட்ரிங் தான். அண்ட் லெங்த் வந்து 3. 4 சப்ஸ்ட்ரிங் வந்து நமக்கு சான்ஸே இல்லை இல்லையா, 4 லெங்த் சப்ஸ்ட்ரிங். ஏன்னா BCABயில் B ரிப்பீட் ஆகிடுது. ஸோ இங்கே ஒரு B, இங்கே ஒரு B. ஸோ அது சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ABCAல வந்து பார்த்தீங்கன்னா A ரிப்பீட் ஆகிடுது. ஸோ 4 லெங்த் சப்ஸ்ட்ரிங் நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் 3ன்னு தெரியுது. இதை எப்படி ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல ஸ்லைடிங் விண்டோன்னு வந்தாலே கண்டிப்பாக நம்ம ஒரு 2 பாயிண்டர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் இங்கே எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்டர், எண்டிங் பாயிண்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். எஸ்னா ஸ்டார்ட்டு, ஈனா எண்ட் பாயிண்டர். ஓகே. ஸோ SE ரெண்டுமே முதல்ல ஸ்டார்டிங்கில் 0th இண்டெக்ஸில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஹேஷ் செட்டு தேவைப்படுது. எதுக்கு ஹேஷ் செட் இங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கான்றதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு செட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துருக்கிற சப்ஸ்ட்ரிங்கில் நம்ம இப்போ பார்க்குற கேரக்டர் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ் செட்டு நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, முதல்ல வந்து நம்மளோட ஹேஷ் செட் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எண்டிங் பாயிண்டரை மட்டும் மூவ் பண்ண போகிறோம் கைஸ். ஸ்டார்டிங் பாயிண்டர் அங்கேயே தான் இருக்க போது. இந்த எண்டிங் பாயிண்டர் மூவ் ஆக ஆக நம்மளோட விண்டோ பெருசாயிட்டே வருது பார்த்தீங்களா? இப்போது எஸ்எஸ் இங்கேயே இருக்கும், இ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எஸ்லேருந்து இ வரைக்கும் நமக்கு ஒரு விண்டோ. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இனிஷியல் எம்டி செட் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செட்டை நான் ஓப்பனாகவே வச்சுக்கிறேன், ஏன்னா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏல இருக்குது எண்ட் பாயிண்டர். இப்போ ஏ வந்து நம்ம செட்டில் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்க போகிறோம். செட் வந்து இப்போ எம்டியாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஏ வந்து செட்டில் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விண்டோ என்னது, ஸ்டார்ட்டும் ஏல தான் இருக்குது, எண்டும் ஈல தான் இருக்குது. அப்படின்னா நம்ம கரண்ட் விண்டோவோட சைஸ் வந்து 1. ஓகேவா? ஸோ ஆன்சரும் இப்போ வரைக்கும் நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு, ஏன்னா அதுதான் மேக்ஸிமம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர் வந்து 1 லெங்த். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எண்டை வந்து மூவ் பண்ண போகிறோம். நம்ம விண்டோ சைஸை பெருசாக்க போகிறோம். ஸோ விண்டோன்னு நான் சொல்லும் போதெல்லாம் அந்த ஸ்டார்ட்டும் எண்டும் உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக வரணும். ஸோ இப்போ எண்டை மூவ் பண்ணிட்டோம். இப்போ பி வந்து நம்ம செட்டில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா பியும் நம்மளோட செட்டில் இல்லை. சரின்னு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட விண்டோவோட சைஸ் என்னன்னு பாருங்கள். ஸ்டார்ட் இங்கே இருக்குது, எண்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட விண்டோவோட சைஸ் வந்து 2 ஆயிடுச்சு.
2 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற 1ஓட பெருசாக இருக்குது. ஸோ அதனால இதை அப்டேட் பண்ணி 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ அதை நான் அடிச்சுட்டு ஆன்சர் வந்து இப்போதைக்கு 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோலி புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். புரியலன்னா கஷ்டப்படாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், கோட் பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஸோ இப்போ எண்டு வந்து மறுபடியும் மூவ் பண்ணலாம். ஸோ எண்டு வந்து சியில் வந்துருச்சு கைஸ். ஸோ எண்டு வந்து சியில் இருக்கும்போது அகைன் செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். சி வந்து செட்டில் இல்லை. ஸோ செட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட விண்டோ சைஸ் என்னன்னு பாருங்கள். ஸ்டார்ட் எண்டு 3 கேரக்டர்ஸ் ஒய்டாக இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 3ன்னு மாறிட போகுது. ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் 3. இப்போ திரும்பி நம்ம விண்டோவை பெருசாக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஈயை வந்து நான் ஏக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இங்கே தான் நமக்கு ஃபஸ்ட் டைமாக வேற ஒரு சினாரியோ வருது. இப்போ இந்த ஏ வந்து செட்டில் இருக்கா? இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஏ நம்ம பார்த்து வச்சுருக்கோம். அப்போனா என்ன பண்ணணும்னா, இந்த ஏ இல்லாத வரைக்கும் நம்ம ஸ்டார்ட்டை மூவ் பண்ணணும். புரியுதா? இப்போ வரைக்கும் நம்ம எண்டு மட்டும்தான் மூவ் பண்ணிருந்தோம். இப்போது ஸ்டார்ட்டை எப்போ மூவ் பண்ணுவோம்னா, செட்டில் ஏற்கனவே ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஸ்டார்ட்டை மூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ வந்து செட்டில் இருக்குன்னு தெரியுது. அப்போனா அந்த செட்டிலேருந்து ஏ போகிற வரைக்கும் ஸ்டார்ட்டை மூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து ஏல இருக்கா? ஸோ ஸ்டார்ட்டில் உள்ள கேரக்டர், அதாச்சும் இந்த ஏ வந்து செட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் ஒரு இடத்துல இருக்குது, எண்ட் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம இருக்கிற கேரக்டர் செட்டில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏ வந்து செட்டில் இல்லை பாருங்கள், ஏன்னா ஏ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிட்டோம். ஸோ பி அண்ட் சி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ரீயாக ஏ வந்து செட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம புது விண்டோ என்னவா இருக்குன்னு பாருங்கள். புது விண்டோ வந்து இங்கே தான் இருக்குது கரெக்டாக, ஏன்னா ஸ்டார்ட் வந்து பியில் இருக்குது, எண்ட் வந்து ஏல இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட லெங்த் என்ன? மறுபடியும் பிசிஏ லெங்த் 3 தான். ஸோ நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை, மாற்றினாலும் மாற்றிக்கலாம், மாற்றணும்னாலும் ஆன்சர் 3 தான். ஓகே, இப்போது ஃபைனலாக இப்போ எண்டை வந்து அகைன் மூவ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்துட்டு போகுது. ஓகேவா? இப்போ பாருங்களேன், அகைன் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த எண்டில் இருக்கிற பி வந்து ஏற்கனவே நம்ம செட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ஏற்கனவே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பி செட்டிலேருந்து போகிற வரைக்கும் ஸ்டார்ட்டை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஸ்டார்ட் வந்து பியில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பியை வந்து செட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடி பி வந்து செக் பண்ணி பாருங்கள் செட்டில் இருக்கான்னு. செட்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம தைரியமாக ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் பி வந்து இன்னொரு பி இருந்துச்சுன்னா அது போகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், செட்டில் சிஏபி இருக்குது. நம்மளோட புது விண்டோவோட சைஸ் என்ன? இது 3 சேர்ந்து வருது. ஸோ சிஏபி சேர்ந்து வருது. ஸோ அதோட லெங்க்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ நம்ம அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஃபுல்லாக எண்டு வந்து இப்போது அவுட் சைடு வந்துட போகுது. ஸோ நமக்கு ஃபுல் அல்காரிதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விண்டோலையும் பார்த்தப்ப ஆன்சர் 3 தான் மேக்ஸிமமாக கிடச்சிருந்துச்சு. ஸோ அதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இதுதான் இங்கே ஸ்லைடிங் விண்டோ. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த செட்டெலாம் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து கொஷினுக்கு கொஷின் மாறும். சில கொஷினில் நீங்கள் ஹேஷ் செட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில கொஷினில் மேப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அந்த ஸ்லைடிங் விண்டோக்கு நம்ம 2 பாயிண்டர் வச்சு விண்டோவை மூவ் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வேணால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், லீனியர் டைம் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து அட்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு தடவை தான் நம்ம லூப் பண்ண போகிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரே ஒரு லூப்பில் யூஸ் பண்ணி லீனியராக தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் O of n தான். ஏன்னா நம்ம வந்து அட்மோஸ்ட் ஒரு செட்டில் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து லீனியராக தான் இருக்க போகுது. சரி, வாங்க கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி எண்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே 0வை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாச்சும் 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது ஆன்சர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை மேக்ஸ் லென் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். அது வந்து 1ன்னு நம்ம போட்டுக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க எம்டி ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுப்பாங்க. எம்டி ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம ஆன்சர் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, math.minimum of எய்தர் அவங்க கொடுத்துருக்கிற இன்புட்டோட சைஸ் ஆர் 1. ஸோ தட் என்ன ஆகும்னா எப்போவுமே 1ஆக இருக்கும். அவங்க எம்டி ஸ்ட்ரிங்கு கொடுத்தாங்கன்னா மட்டும் 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம லூப் சொன்னல, எண்டு தான் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ எண்ட் இஸ் லெஸ் தேன் s.length. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக உள்ள எந்த கேரக்டரை பார்த்துட்டு இருக்கோமோ அதை ஒரு கேரக்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ char c is equal to s.caret end. ஏன்னா நம்ம எண்டை தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த கேரக்டர் வந்து செட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டே முதல்ல கிரியேட் பண்ணல. ஸோ அதை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். செட்டுக்குள்ளே என்ன இருக்க போகுது, கேரக்டர் தான் இருக்க போகுது.
ஸோ செட் ஆஃப் கேரக்டர் இது நான் சீன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ ஹேஷ் செட். ஓகேவா கைஸ்? ஸோ செட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அந்த செட்டில் இருக்கிற வரைக்கும் ஸ்டார்ட்டில் உள்ளதை ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ while scene டாட் கண்டைன்ஸ் சி, அதாச்சும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேரக்டர் அந்த செட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த செட்லேருந்து எதை ரிமூவ் பண்ண போகிறோம்? ஸ்டார்ட்டில் உள்ள கேரக்டர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் டாட் கேரட் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டில் உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் +1 பண்ணோம். ஏன்னா ஸ்டார்ட்டை இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ புரியுதா கைஸ்? கேரக்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட்டில் உள்ளதை ரிமூவ் பண்ணி ஸ்டார்ட்டை மூவ் பண்ண போகிறோம் ஃபார்வேர்டில். மற்றபடி இன்கேஸ் இந்த கேரக்டர் புதுசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் நம்ம சீனில் ஆட் மட்டும் வச்சு பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு விண்டோ கையில் இருக்கும் இல்லையா? அதாச்சும் ஸ்டார்ட் ஒரு இடத்துல இருக்கும், எண்ட் ஒரு இடத்துல இருக்கும். அந்த விண்டோவோட சைஸ் என்னவா இருக்கும்? ஸோ இன்ட் விண்டோ சைஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். விண்டோ சைஸோட இது வந்து என்னவா இருக்கும்? எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் +1. கரெக்டாக? ஏன்னா எப்போவுமே 2 பாயிண்ட் இருக்குது, நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா a - b +1 போடுவோம். ஸோ அது நார்மலான அந்த நீங்களே போட்டு பார்த்தா தெரியும். n - start +1 போட்டால் தான் அந்த விண்டோவோட சைஸ் கிடைக்கும். இப்போ நம்மளோட மேக்ஸிமம் லென்த்தை அப்டேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் லென் இஸ் ஈக்குவல் டு math.max of max len, window size. ஓகே ஓகே, இது எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணணும்? எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னா நம்ம லூப் வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இ கிடையாது, எண்டு ஆக்சுவலாக. சாரி. ஸோ எண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன? ஜஸ்ட் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகும்னு நினைக்கிறேன், சில்லி மிஸ்டேக் இல்லைன்னா. ஓகே, ஏதோ தப்பு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கேர் பதிலாக சேட்னு போட்டிருந்தேன், அதான் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வச்சு சைடிங் விண்டோ ப்ராப்ளம்ஸ் வந்து எக்கச்சக்க கம்பெனிஸில் கேட்பாங்க. ஃபேங்கில் கூட நிறையா கேட்குற ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த ஷீட்டை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.